வணக்கம். ஸ்கின் கேர்னு சொன்னாலே ஒரே கன்ஃபியூஷன் தான் இல்லையா? மார்க்கெட்ல ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட்ஸ், 100 விதமான அட்வைஸ், எதை ஃபாலோ பண்றதுனே தெரியாது. ஆனா கவலையே படாதீங்க. இன்னைக்கு இந்த எல்லா குழப்பத்தையும் ஓரமா வச்சுட்டு, உங்க ஸ்கின்னுக்கு எது செட் ஆகும், எப்படி ஒரு சூப்பரான ருட்டீனை உருவாக்கலான்னு ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஒருவேளை நல்ல ஸ்கின்னுக்கு சீக்ரெட் புதுசா ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுல இல்ல, நாம பண்ற சில சின்ன சின்ன தப்ப சரி பண்றதுல தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அதுதான் உண்மை. சிம்பிளா இருக்கிறதுலயும் நம்ம தவறுகளை திருத்திக்கிறதுலயும் தான் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கின் கேர் ருட்டீனோட ரகசியமே அடங்கியிருக்கு. நம்மள நிறைய பேர் நமக்கே தெரியாம தினமும் சில ஸ்கின் கேர் பாவங்களை செஞ்சிட்டு இருக்கோம். அதாவது ஒரு நாள் பண்றது, ஒரு நாள் விட்டுடுறது, சன்ஸ்கிரீனை சுத்தமா ஸ்கிப் பண்றது, ப்ராடக்ட்ஸை மாத்தி மாத்தி போடுறது, அப்புறம் முகத்துக்கு மட்டும் எல்லாம் பண்ணிட்டு கழுத்தை கண்டுக்காம விடுறது. இதுல ஏதாவது ஒன்னையாவது நீங்க பண்றீங்களா? அப்போ கண்டிப்பா இந்த பகுதியை கவனமா கேளுங்க. நாம பண்றதிலே ரொம்ப பெரிய தப்பு எது தெரியுமா? நம்ம ஸ்கின் டைப்புக்கு சம்பந்தமே இல்லாத ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றதுதான். நீங்க எந்த ஒரு நல்ல ருட்டீனை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க ஸ்கின் டைப் என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிறது தான். அததான் ஃபவுண்டேஷனே. அப்போ ஸ்கின் டைப்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது நம்மளோட ஜெனடிக்ஸ், நம்ம லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வச்சு இயற்கையாவே நம்ம ஸ்கின் எப்படி இருக்குங்கிறது தான். இதுதான் ஒரு ப்ராடக்ட் உங்க ஸ்கின்ல எப்படி வேலை செய்யும், எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறதே தீர்மானிக்குது. சரி, உங்க ஸ்கின் டைப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு நீங்க வீட்லயே ஒரு சிம்பிள் டெஸ்ட் பண்ணலாம். முதல்ல ஒரு மைல்டான கிளென்சர் வச்சு முகத்தை நல்லா கழுவிடுங்க. அப்புறம் முகத்தை மெதுவா தொடச்சிடுங்க. இப்போ ரொம்ப முக்கியம், முகத்துல எதுவுமே போடாம ஒரு 30 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. அந்த நேரத்துக்கு அப்புறம் உங்க ஸ்கின் எப்படி இருக்குன்னு உன்னிப்பா கவனிங்க. ஓகே, இப்போ டெஸ்டோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். உங்க முகம் ரொம்ப டைட்டா இழுக்கிற மாதிரி இல்லனா கொஞ்சம் சொரசொரப்பா இருந்தா உங்களுக்கு ட்ரை ஸ்கின். இதுவே முகம் முழுக்க ஒரே ஷைனிங்கா எண்ணெய் வழிஞ்ச மாதிரி இருந்தா அது ஆயிலி ஸ்கின். நெத்தி, மூக்கு, தாடை, அதாவது இந்த டீ ஜோன்ல மட்டும் எண்ணெய் பசையோட மத்த இடங்கள்ல ட்ரையா இருந்தா அது காம்பினேஷன் ஸ்கின். இது எதுவுமே இல்லாம ஸ்கின் ரொம்ப நார்மலா கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சுன்னா லக்கி யூ, உங்களுக்கு நார்மல் ஸ்கின். ஓகே, இப்போ உங்க ஸ்கின் டைப் என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்த ஸ்டெப்க்கு போலாமா? அதாவது நாம முன்னாடி பேசினோமே, கன்சிஸ்டன்சி இல்லாம இருக்கிறது, ப்ராடக்ட்ஸை தப்பான ஆர்டர்ல யூஸ் பண்றது, இந்த மாதிரி தவறுகளை எப்படி சரி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். எந்த ஒரு நல்ல ஸ்கின் கேர் ருட்டீனுக்கும் இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் கோர். 1, கிளென்ஸ் பண்றது. இது நாள் முழுக்க சேர்ந்த அழுக்கு, எண்ணெய், மேக்கப் எல்லாத்தையும் நீக்கிடும். 2, ட்ரீட் பண்றது. சீரம் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கின்னில் இருக்கிற குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. 3, ப்ரொடெக்ட் பண்றது. ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், அப்புறம் ரொம்ப முக்கியமா SPF போட்டு நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறது. இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். நம்ம உடம்புக்குள்ள ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கும் ஒரு கிளாக் இருக்கு. அதனாலதான் பகல் நேர ருட்டீனும் ராத்திரி நேர ருட்டீனும் வேற வேற மாதிரி இருக்கணும். பகல்ல நம்மளோட ஸ்கின்னோட மெயின் வேலை வெயில், மாசு கிட்டந்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறது தான். ஆனா ராத்திரியில அது தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கும், நாம போடுற ப்ராடக்ட்ஸை நல்லா உள்வாங்கிக்கும். இத உங்க போனுக்கு ராத்திரி ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி நினைச்சுக்கோங்க. இங்க ஒரு கோல்டன் ரூல் இருக்கு, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது எப்பவுமே அதோட கன்சிஸ்டன்சியை பார்க்கணும். தண்டி மாதிரி லேசா இருக்கிறது முதல்லையும், கிரீம் மாதிரி திக்கா இருக்கிறது கடைசியாவும் போடணும். அதாவது தின் டு திக். சிம்பிளா சொன்னா சீரம் முதல்ல, மாய்ஸ்சரைசர் அதுக்கப்புறம். இப்படி பண்ணுனாதான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் சரியா ஸ்கின்னு கூட போகும். உங்க ஸ்கின் கேரை இன்னும் ஒரு படி மேல, அதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக ரெடியா? அப்போ ஸ்கின் சைக்கிளிங் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ்ட் டெக்னிக்கை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது மூலமா நீங்க யூஸ் பண்ற ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸை எடுக்க முடியும். இது ஒரு 4 நாள் நைட் ருட்டீன் சைக்கிள். ரொம்ப சிம்பிள். நாள் ராத்திரி AHA இல்ல BHA மாதிரி எக்ஸ்ஃபோலியன்ட் யூஸ் பண்ணி டெட் செல்ஸை நீக்கணும். 2வது நாள் ராத்திரி ரெட்டினாய்டு யூஸ் பண்ணணும். இது ஸ்கின்னை புதுப்பிக்க உதவும். 3வது நாள் ராத்திரிகள் ரொம்ப முக்கியம். இந்த 2 நாளும் ஸ்கின்னுக்கு ரெஸ்ட் கொடுத்து நல்லா ஹைட்ரேட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த 4 நாள் சைக்கிளை திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணணும். இப்போ நாம செய்யக்கூடிய ஸ்கின் கேர் தவறுகள்லயே ரொம்ப ரொம்ப மோசமான, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சொல்ற அல்டிமேட் ஸ்கின் சின் பத்தி பார்க்கலாம். அது என்ன தெரியுமா? சன்ஸ்கிரீனை ஸ்கிப் பண்றதுதான். இந்த கோட் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. ஒரு ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சண்டே தான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, வெதர் எப்படி இருந்தாலும் சரி, நீங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, சன்ஸ்கிரீனுங்கிறது டெய்லி யூஸ் பண்ண வேண்டிய ஒரு நான் நெகோஷியபிள் விஷயம். இதுல எந்த விதமான சமரசத்துக்கும் இடமே இல்லை.
டெர்மடாலஜிஸ்ட் எல்லாரும் டெய்லி ப்ரொடெக்ஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ற மினிமம் SPF லெவல் என்ன தெரியுமா? SPF 30. அதுக்கு மேல இருந்தா இன்னும் நல்லது. சன்ஸ்கிரீன்ல 2 மெயின் டைப்ஸ் இருக்கு, மினரல் அப்புறம் கெமிக்கல். மினரல் சன்ஸ்கிரீன் உங்க ஸ்கின் மேல ஒரு ஷீல்டு மாதிரி இருந்து யூவி கதிர்களை தடுத்து திருப்பி அனுப்பிடும். கெமிக்கல் சன்ஸ்கிரீன் அந்த கதிர்களை உள்வாங்கி அதோட சக்தியை குறைச்சிடும். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு மினரல் பெட்டர் சாய்ஸ். ஆனா கெமிக்கல் சன்ஸ்கிரீன் போதுல ஸ்கின்ல ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகும். உங்க ஸ்கின் டைப், உங்க தேவை, இத வச்சு எது சரின்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். கெமிக்கல் சன்ஸ்கிரீன் பத்தின ஒரு பொதுவான பயம் இருக்கு. அதாவது அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் நம்ம ரத்தத்துல கலந்துருமோன்னு. ஆனா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொருள் ரத்தத்துல கலக்கறதாலேயே அது ஆபத்தானதுன்னு அர்த்தம் கிடையாது. சோ அத பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெளிவா சொல்றாங்க. சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இங்க நம்ம எல்லாருமே பண்ற ஒரு பெரிய தப்ப பத்தி பேச போறோம். அதுதான் பொறுமை இல்லாம இருக்கிறது. அப்புறம் ஒரே ராத்திரியில மேஜிக் பண்ற மாதிரி ஒரு மிராக்கிள் ப்ராடக்ட்ட தேடிட்டே இருக்கிறது. பாருங்க, எந்த ஒரு புது ஸ்கின் கேர் ருட்டீனும் வேலை செய்ய கொஞ்சம் டைம் எடுக்கும். வாரத்துல உங்க ஸ்கின் அந்த புது ப்ராடக்ட்ஸ்க்கு அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். 1 மாசம் கழிச்சு ஸ்கின்னோட டெக்ஸ்சர்ல சின்ன சின்ன மாற்றங்களை கவனிக்கலாம். ஆனா உண்மையிலே கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்க குறைஞ்சது 8 வாரமாவது ஆகும். அதனால தான் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். பொறுமையா இருக்கணும். நல்ல ஸ்கின் கேர்னா காஸ்ட்லியா இருக்கணும்னு அவசியமே இல்ல. $30க்குள்ள, அதாவது நம்ம ஒரு கணக்குப்படி ஒரு 2000-2500 ரூபாய்க்குள்ளேயே சூப்பரான ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியும். உதாரணத்துக்கு மைல்டான கிளென்சர்ஸ், ஹைட்ரேட்டிங் சீரம்ஸ், நியாசனமைட் சீரம்ஸ், நல்ல நைட் மாய்ஸ்சரைசர்ஸ், டெய்லி SPF, இந்த மாதிரி பல அற்புதமான டெர்மடாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கிடைக்குது. சோ ஸ்மார்ட்டா ஷாப்பிங் பண்ணுங்க. கடைசியா ஒரு குட்டி ஆனா ரொம்ப முக்கியமான டிப். உங்க ஸ்கின் கேர் ருட்டீன் முகத்தோட முடியக்கூடாது. உங்க கழுத்து, உங்க மார்பு பகுதி, அப்புறம் கைகளோட பின்பகுதி, இந்த இடங்களுக்கும் அதே கவனிப்பை கொடுங்க. ஏன்னா ஏஜிங் அறிகுறிகள் முதல்ல இந்த இடங்கள்ல தான் தெரிய ஆரம்பிக்கும். ஜாகிரதை. இவ்ளோ தூரம் நாம பேசினதுக்கு அப்புறம் இப்போ ஒரு கேள்வி. அப்போ நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரே ஒரு மிக முக்கியமான ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எது? அந்த கேள்விக்கான பதில் ஒரு ப்ராடக்ட் கிடையாது, அது ஒரு மைண்ட் செட். நம்மளோட கோல் எந்த குறையும் இல்லாத பர்ஃபெக்ட் ஸ்கின் கிடையாது, ஆரோக்கியமான ஹெல்தியான ஸ்கின் தான். சோஷியல் மீடியால பார்க்குற அந்த ஃபில்டர் போட்ட மாதிரி ஸ்கின்னை நோக்கி ஓடாம நம்ம ஸ்கின்னை அதோட தன்மையோட ஏத்துக்கிட்டு அதை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல கவனம் செலுத்துவோம். அதுதான் உண்மையான அழகு.